அது வந்து அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களும் வணக்கம். இடையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் பேச ஆரம்பித்தோடனே ஒரு ஃபோன் வந்துட்டு நல்ல ஃப்ளைட் மோடில் போட்டேன். அதாவது நிறையா பேர் பிரச்சனை சார், எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, என் வீட்டில் பிரச்சனை. ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி ஒரு தீர்வு சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிடும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொருள் ரெண்டு பொருள் வாங்கணும். இந்த ரெண்டு பொருளும் என்ன சொல்லலாம்னா இரவு 7 மணிக்கு தான். அப்போ எந்த பிரச்சனையும் தீராத பிரச்சனைக்கு தீர்வுக்கு பரிகாரம். அப்போ என்ன சொல்லலாம்னா கடைக்கு போய் நல்ல அழகான பென்சில், அதற்கு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா அந்த பென்சிலை சீவுனதுக்கு ஷார்ப்னர் இருக்கும் இல்லையா, நல்லா கரிச்சு நல்லா சீவறதுக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா கடைக்கு 7 மணிக்கு 6:45 மேலே கிளம்பிடுங்க. கடைக்கு போய் பென்சில், பேனா, ரப்பரு இதெல்லாம் விற்கிற கடையில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா பென்சில் ஒன்று வாங்க, ஷார்ப்னர் அதை சீவுவதற்கு உண்டான ஷார்ப்னர் திருக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதை வாங்கி என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா என்ன சொன்னோம்னா சேரை போட்டு நல்லா அழகாக உட்காருங்க. சேரை போட்டு அழகாக உட்காந்து என்ன சொல்லலாம்னா ஒரு மஞ்சள் துணி என்ன சொல்லலாம்னா மஞ்சள் துணி என்ன சொல்லலாம்னா கீழே விரிச்சிக்கிட்டு ஒரு சின்ன மஞ்சள் கர்ச்சிப், சின்ன கர்ச்சிப் என்ன சொல்லலாம்னா இந்த லேடிஸ் கர்ச்சிப் வேணுங்களா, அதோட கொஞ்சம் நல்ல மஞ்சள் கர்ச்சிப் ரெடி பண்ணிட்டு என்ன சொல்லலாம்னா நம்ம திருகிறது ஃபுல்லாகவே என்ன செய்யணும்னா அந்த மஞ்சள் துணியை கீழே விரித்து வைங்க. அதில் அப்படி திருக பூரா அந்த இதில் இருக்கிறது பூரா அப்படியே விழுகட்டும். அப்போ இந்த பென்சிலை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக திரியும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சேர்த்தேன், எவ்வளோ நேரம் ஆகும், சரன்னு திருகி அந்த முழு பென்சிலையும் நல்லா திருகி எடுத்து ஒரு அந்த மஞ்சள் துணியில் என்ன சொல்லலாம்னா நீங்கள் என்ன சொன்னா நல்லா எல்லாம் போட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டு என்ன சொல்லலாம்னா வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன சொல்லலாம்னா நீட்டாக கட்டி விடுங்க. இதை ரெகுலராக யார் ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த பென்சிலும் ஷார்ப்னரும் கரெக்டாக 7 மணிக்கு தான் அந்த கடையில் போய் வாங்கணும். இரவு 7 மணிக்கு தான் வாங்கணும். அந்த 7 மணிக்குள்ளார என்ன சொல்கிறான்னா 7 மணிலேருந்து 8 மணி, அந்த 7 மணிலேருந்து 8 மணிக்கு உள்ளார என்ன செய்யணும்னா என்ன சொன்னேன்னா வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு நல்லா சரன்னு திருகி இதில் நீங்கள் எந்த திசையை பார்த்து உட்காரணும்பீங்க. நீங்கள் எந்த திசையை பார்த்து உட்காந்தாலும் அது உங்களுக்கு திசை இதில் ஒரு பிரச்சனைக்குரியது அல்ல. அப்போ அதை கெட்டி திருகி என்ன சொன்னாலும் நல்லா நீட்டாக போட்டு அந்த மஞ்சள் துணியை என்ன சொல்லலாம்னா அந்த பென்சிலோடைய அந்த மரக்கருக்கு, அதில் இருக்கிற பென்சிலில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற கருக்கு எல்லாமே அதில் நீங்கள் திருகிடணும். அது நீங்கள் திருக ஒடிஞ்சிடும். ஒடிஞ்சு என்ன சொல்லலாம்னா கட்டி விடுங்கள். எப்படி கட்டிடணும், கட்டிட்டு என்ன சொல்கிறான்னு இது என்ன செய்யணும், ஒரு வாரத்திற்கு ஒருக்க என்ன செய்யணும்னா அதை கொண்டு என்ன சொல்லலாம்னா ஒரு ஜன்னலில் கூட கட்டி விட்டுடலாம். மேலே தொங்க விடணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. ஒரு ஜன்னலில் சைடில் ஏதாவது தொட்டி கட்டி விட்டுடணும். மறுவாரம் அதே அந்த அவுத்து என்ன சொல்ல தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போட்டு என்ன சொல்கிறேன்னா திரும்ப இப்போ என்ன கிழமை நீங்கள் செஞ்சீங்கன்னா அன்றைய கிழமை இப்போ சனிக்கிழமை செய்கிறீங்கன்னா சனிக்கிழமை 7 to 8, திங்கக்கிழமை செய்கிறேன்னா திங்கக்கிழமை 7 to 8. அந்த ஒரு வாரத்தில் என்ன சொல்லலான்னா டிஸ்போஸ் பண்ணிடணும். திங்கக்கிழமை பண்ணோம்னா திங்கக்கிழமை காலையில் கூட நீங்கள் அல்லது மத்தியானத்துக்கு மேலே தண்ணியில் கொண்டு போட்டலாம். கிணறு இருந்தாலும் போட்டலாம், அப்படியே போட்டணும். அந்த தண்ணிக்குள்ளே என்ன சொன்னோன்னா நாம் செய்த ஒரு விஷயத்தை தண்ணீரில் போட்டால் தண்ணீர் என்ன செய்யும் அப்படின்னா, ஏன் ஒரு பரிகார பொருள்களை பூரா ஏன் தண்ணீரில் போடுகிறார்கள் அப்படின்னீங்கன்னா, ஏன் போடுறாங்க அப்படின்னா
தண்ணீர் என்பது ஜலராசி. தண்ணீர் என்பது ஜலராசி. அப்போ கடகம், விருச்சிகம், மீனம், இதில் தான் வந்து என்ன சொன்னோன்னா நீர்வாழ் உயிரினங்கள் வந்து இருக்கிறது. இந்த நீர்வாழ் உயிரினங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து அதை டச் பண்ணும், ஏதோ வந்து ஒரு முடிச்சை வந்து டச் பண்ணும். அப்போ டச் பண்ணும்போது என்ன சொன்னால் அந்த கர்மாக்கள் வந்து எடுக்கப்படுகிறது. தண்ணீர் வந்து எதையும் வந்து உள்வாங்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதை வந்து செமிக்கக்கூடிய அதை வந்து அந்த பரிகார பொருளை வந்து தண்ணீரில் போடுவதுடைய நோக்கமே கர்மாவை வந்து அழிப்பதற்கு. அங்கே யார் உட்கார்ந்துருக்கா? அந்த 3 கட்டத்தில் யார் உட்கார்ந்துருக்கா? நடு சென்டரில் பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பூச நட்சத்திரம் வந்து அங்கே இருக்கிற காரணத்தினாலும், அனுச நட்சத்திரம் இருக்கிற காரணத்தினாலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஜல ராசிகளில் இருக்கின்ற காரணத்தினாலும் அதனால்தான் தண்ணீரில் போட சொல்கிறாங்க. ஏன் இரவில் போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம இந்த பென்சில் ஷார்ப்னரை வச்சு வந்து என்ன சொல்லலாம், பென்சிலை வந்து சீவ சொல்கிறோம் அப்படின்னா சனிக்கு பலமே இரவு தான். சனிக்கு பலம் வந்து இரவு. அப்போ எந்த பிரச்சனையும் வந்து தீர வேண்டும்னா பென்சிலை வாங்கி வந்து ஷார்ப்னரை வாங்கி நல்லா 7 மணி 7 to 8 நீங்கள் வந்து வாங்கி வைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் வந்து ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படிலாம் கூடாது. போகணும் அந்த 7 மணி. நீங்கள் உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் போங்க, உடனே வாங்க, திருங்க, மஞ்சள் துணியில் கட்டுங்க, ஒரு ஜன்னலில் கட்டி விட்டுருங்க. ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு வாரம் அந்த ரெஃப்ளெக்ஷன் எடுத்துரும். வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெஃப்ளெக்ஷன் எடுக்க வைக்க தெரியணும். அப்போ ஒரு வாரம் ரெஃப்ளெக்ஷன் எடுத்தவொடனே என்ன செய்யுங்க, மறுவாரம் வந்து செய்ய போகிறீங்க. இது வந்து பரிகாரத்தில் வந்து ஒரு சாதாரணமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு தான். என்ன காரணம்னா பென்சில் என்பது நீளமாக இருக்கிறது. இந்த வீட்டில் பிரச்சனையெல்லாம் வருவதற்கு காரணம் யார்? ராகு தான். அப்போ ராகு தான் வந்து என்ன சொல்கிறான்னா சின்ன விஷயத்தை வந்து இப்படி இருக்கிற விஷயத்தை வந்து என்ன சொன்னால் பெருசாக்கி விட்டுரும். அதனால தான் அந்த பென்சில் வாங்கி வந்து என்ன சொல்கிறேன்னா இது பண்ண சொல்கிறோம். இப்படி பண்ணி நீட்டாக கரெக்டாக போடுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உறுதியாக வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அது தீர்ந்து நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து என்ன சொன்னால் உங்களுடைய கஷ்ட காலங்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக சீராகி ஒரு நல்ல ஒரு நிலை வரும். இது ஒன்று. அதுக்கடுத்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசணும் இல்லையா? பொருளாதார தடை வந்து வீட்டில் இருக்குன்னு வைங்க. பொருளாதார தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் எங்காவது நம்ம வீட்டில் பல நாள் பயன்படுத்தாத ஷூ பாலிஷ் அங்கே எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த ஷூ பாலிஷ் டப்பாக இருக்குதா? பல நாள் அதை பயன்படுத்தலாம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பொருளாதார தடை இருக்கும். அல்லது பல நாள் பயன்படுத்தாத ஒரு செருப்பு எங்கனையாச்சும் என்ன சொன்னான்னா வந்து அந்த செருப்போடைய இதில் இருக்கும். அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நம்ம வந்து அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்போம், வாட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த பல நாள் பயன்படுத்தாத செருப்பை ஒன்று தொடச்சி நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் தொடச்சி யூஸ் பண்ணலை அப்படின்னா வந்து அதை வேறு யாருக்காவது கொடுத்துருங்க, இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இந்த இது வருவாங்களே, யார் வருவாங்க, இந்த தூய்மை பணியாளர் வருவாங்களே, அவங்க கையில் தூக்கி கொடுத்துருங்க. அப்போ ஷூ பாலிஷ் வந்து ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் இருந்தாலும் அங்கே பொருளாதார தடை வரும். அதை தூக்கி தூரத்தில் போட்டுருணும். அதற்கடுத்து செருப்பு வந்து டஞ்சன் கணக்காக வீட்டில் எந்த இடத்துலையாச்சும் வாசலில் ஒரு ஒதுக்குப்புறத்தில் கண்டிப்பாக யார் வீட்லையாச்சும் இருக்கும். ஒன்று அதை நம்ம என்ன சொன்னால் கொடுக்கறதுக்கு மனசு வராது. அப்போ கொடுக்கறதுக்கு மனசு வராமல் என்ன சொன்னால் அதை அப்படியே வச்சிருக்கிறது.
அந்த வச்சிருக்கிற காரணத்தினால என்ன செய்யும்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன சொன்னால் பொருளாதார தடை வரும். தேவையில்லாத ஒன்றை என்ன சொன்னான்னா மற்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், அல்லது தூக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெளியே வருகின்ற தூய்மை பணியாளர்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது போக வேண்டிய இடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து போய்விடும். உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக இருப்பதற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வந்து இது சொல்யூஷன். என்ன சொல்யூஷன்னா, அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா பொருளாதார தடை வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரச்சனை தீர்வதற்கு இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா சின்ன சின்ன ஒரு சொல்யூஷன். இதை பயன்படுத்தி பாருங்கள். ஏழைகள் பணக்காரர்களுக்கு இந்த பரிகாரமெல்லாம் வந்து அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நம்ம யூடியூப்பை பார்க்குறாங்களோ பார்க்கலே தெரியாது. இருந்தாலும் நம்ம யூடியூப்பை பார்க்குறது வந்து ஏழை பாலைகள் தான் பார்ப்பாங்க. அவங்க நல்ல பயனடைய வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு மாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.